வெல்கம் டு ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம், ஏக்கம் முதல் பரமானந்தம் வரை. இருள் நிறை வாழ்வில் நிகரில் இலக்கு திருநாரணன் திருவடிகள் தாம். மாறி மாறி பல பிறப்பு பிறந்துழலும் வாழ்வில் அடைய விரும்பும் புருஷார்த்தங்கள் எண்ணில் அடங்காதவை. செல்வம், சொந்தம், சிற்றின்பம், ஸ்வர்க்கம், ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்கும் கைவல்யம் என குணத்திற்கேற்ப ஓயாமல் நாடி செல்கிறோம். அவைகளின் தன்மைகள் என்ன? சுகத்தை தந்தாலும் நிலையான நிம்மதியை தருகின்றனவா? செல்வமும் சொந்தமும் சிற்றின்பமும் தரும் சுகங்கள் தற்காலிகமானவை. சொர்க்கத்தில் இருப்பும் சில காலமே, மீண்டும் பிறந்தாக வேண்டும். கைவல்யம் ஒருவகை பேறு என்றாலும் அதுவும் தாழ்ந்த பேரே. பின் நிலையான உயர்ந்த புருஷார்த்தத்தின் உண்மையான அடையாளம் என்ன? அது எவ்விதமானது? எவ்வாறு அடையப்பட வேண்டியது? சாமவேத சாரமான திருவாய்மொழியில் நம்மாழ்வார் இக்கேள்விகளுக்கு பதில் அருளி செய்கிறார். எல்லையற்ற திருக்கல்யாண குணங்கள் நிறைந்தவனான ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளில் உடல், மொழி, செயல் ஆகிய மூன்றும் கொண்டு அவனுக்கு மட்டுமே ஆன இருப்பே வேண்டுமென்ற உறுதியோடு அடியார் குழாங்களுடன் பிராட்டியை முன்னிட்டு வழிவிலா அடிமை செய்து இயற்றப்படும் கைங்கரியத்தால் அவனை அனுபவிப்பது மட்டுமே பரம புருஷார்த்தம் என்று அருளி செய்கிறார். வெறுமனே முற்பிறவியின் செயல்களால் ஏற்பட்ட உலக பிணக்குகளிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல், அவ்வாறு விடுபட்டு பரமபதத்தில் எம்பெருமானை தழுவி முழுகி அந்தரங்க பணி செய்வதே உயர்ந்த புருஷார்த்தம். திருவாய்மொழி 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழியான கலிநிலை துறையில் இயற்றப்பட்ட ஒரு நாயகமாய் என்பதில் ஆழ்வார் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் சேர்ப்பதே வாழ்வின் ஆதாரமாக கொள்ளும் செல்வம் விரும்புவோரையும் ஏடு நிலத்தினில் இடை எண்ணும் கைவல்யார்த்திகளையும் பார்த்து உபதேசிக்கிறார். நீங்கள் ஆசைப்படும் செல்வமும் ஸ்வர்க்கமும் கைவல்யமும் நிலையில்லாதவை, எம்பெருமானிடம் உங்களை சேர்க்க உதவாதவை, பரம புருஷார்த்தத்திற்கு வழிவகுக்காதவை. ஆகையால் உங்கள் அல்ப ஆசைகளை விட்டு எம்பெருமானுக்கு மட்டுமே வாழாட்பட்டு நிற்கும் ஞானிகளாக வாழ்வதே நன்று. எம்பெருமானின் திருவடிகளே அந்த நிகரில்லா நிலையான புருஷார்த்தத்திற்கு உபாயம் என்கிறார். அதுவே எம்பெருமானிடம் கொண்டு சேர்த்து மோட்சம் என்னும் நிலையான பேரானந்தத்தை தரவல்லது. அல்பங்களை அகற்றி ஆனந்தத்தை அடைய அவன் அடிகளை அணுகுவீர் என அருள்கிறார். மயிருள் இரவின் இருண்ட தெருவில் ஒளிந்து நடந்து வரும் அவன். ஒரு காலத்தில் வெண்கொற்ற குடையின் கீழே பூமி முழுவதும் நெடுங்காலம் ஆட்சி புரிந்தவன். ஆனால் இன்று நாட்டையும் செல்வத்தையும் சுற்றத்தையும் இழந்தான். அரசாட்சியும் அந்தப்புறமும் ஆடம்பரமும் ஆணவமும் வசந்தகால கோலங்கள் மறைவது போல நொடியில் அழிந்தன. மதிப்பிழந்தாலும் ஆசை இழக்காமல் உடைந்த பானையை கையிலே ஏந்தி இரவிலே பிச்சை எடுக்க வருகிறான். மன்னராய் மிடுக்கோடு இருந்தபோது அவனை காண மணிக்கணக்கில் காத்திருந்த மக்கள் இன்று தன்னை பார்த்து விடுவாரோ என்று பயந்து சுற்றி சுற்றி பார்த்து பைய வருகிறான். அக்கம் பக்கம் நோக்கமிட்டதால் தெருவில் குட்டிகளோடு படுத்திருக்கும் கருத்த நாயின் மீது காலை வைக்க சீற்றமாயது அவன் காலை கவ்வியது. வீரக்கழல்கள் அணிந்த காலில் இன்று நாய்க்கடி. அன்று செழிப்போடு இருந்தபோது விழிப்போது இல்லாமல் செல்வமும் போகமும் தந்த போதையில் தெளித்தவனுக்கு இந்த பிறவியிலேயே இந்நிலை. யாகம் கேட்கக்கூட யாதொரு பாத்திரமின்றி ஆனான். ஆதலால் நிலையில்லாத செல்வத்தின் பின் ஓடுவதற்கு பதில் இடர்கெடுத்த திருவாளன் இணையடி என்னும்படியான எம்பெருமானின் திருவடிகளை தாமதிக்காமல் ஒரு கணம் கூட பிறழாமல் நெஞ்சில் நிலைநிறுத்தி பிழைக்க வழி தேடுவீர். வாழ்வு மரணத்தையும் இளமை முதுமையையும் செல்வம் அழிவையையும் முடிவாக கொண்டதால் ஸ்ரீவத்சத்தை திருமார்பில் கொண்டவனும் நிரந்தரமான செல்வம் உள்ளவனுமான எம்பெருமானை இன்றே பற்றீர். இன்று கையேந்தி நிற்கும் அவன் மன்னாதி மன்னராக இருந்தபோது எதிரிகளிடம் கப்பத்தை கட்டாயப்படுத்தி வாங்கி கட்டவில்லை என்றால் உயிர் பிழைக்க மாட்டீர்கள் என்று அதிகாரம் செய்து அரசாண்டவன். ஆனால் இப்பிறவியிலேயே அந்த மிடுக்கு மறைந்து தன் நாட்டை துறந்து
ஆடைகள் நிறைந்த பையை மட்டும் கையில் பிடித்து தனித்து இருக்கிறான். பிற அரசர்களின் குலப்பெண்களை கவர்ந்து வந்து தன் அந்தப்புரத்தில் அடைத்து வைத்து ஆண்மையை காட்டியவன் இன்று அப்பெண்களை எதிரிகள் கவர்ந்து செல்ல கையாலாகாத நிலையில் காட்டில் அலைகிறான். அன்று எதிரிகளுக்கு அவன் என்ன செய்தானோ அதையே இன்று அனுபவிக்கும் நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறான். பகைவர்களுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி வெப்பமும் வெயிலும் நிறைந்த காட்டில் தஞ்சம் புகுந்தான். நிலையில்லாத செல்வத்தின் பின் ஓடுவதற்கு பதில் சிவந்து மின்னும் திருமுடிச் சோதியை கொண்டவனும் திருநன் கொழுனனுமான எம்பெருமானின் திருவடிகளை விரைவாக சென்று பிடிப்பீர். தனதால் அடைந்தவர்களுக்கு கொடுக்க திருமுடி உள்ளது. நீங்கள் விரைந்து செல்லவில்லை என்ற குறை மட்டுமே உள்ளது. அவன் திருமுடியை அளித்தாலும் அவன் திருவடிகளையே பற்றுவீர். அந்நாளில் நாட்டிலுள்ள மற்ற அரசர்கள் எல்லாரும் தங்கள் கிரீடம் நன்றாய் அழுந்தும்படி காலில் விழுந்து வணங்கிய போதும் அதை பொருட்படுத்தாமல் இருமாப்பில் இருந்தவன் இம்மன்னன். ராமபிரானைப் போல நம்முடைய மகன் போன்றவன் தனது தலையால் நம்மை யாசித்து நின்ற போதிலும் நாம் ஏற்காமல் விட்டோமே என்று வருத்தம் கொள்ளும் உயர்ந்த குணம் கொண்ட ஒருவனை இவர்கள் இங்கு வணங்கி நிற்கவில்லை. இவன் கருணையால் நமக்கு நன்மை ஏற்படும் என்பதால் வணங்க அதை அலட்சியப்படுத்தி முற்றத்தில் இடிபோல முழங்கும் முரசுகளையும் ஆடல் பாடல்களையும் ரசித்தபடி இருந்தவன். அரண்மனை தூண்கள் போல அவர்களை நினைத்து ஒதுக்கினான். ஆனால் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்பதாக இம்மன்னனும் மாண்டு பொடியாகத்தான் போனான். ஒரு நாள் தனித்தன்மையின்றி தூசாக ஆகப்போவதை அறியாமல் எத்தனை ஆணவமும் ஆர்ப்பாட்டமும்! நிலையில்லாத மதிப்பின் பின் ஓடுவதற்கு பதில் திருமேனியின் சேர்க்கையால் மேலும் மனம் கூடிடும் திருத்துழாய் மாலையை தனது திருமுடியில் அணிந்தவனும் பத்துடை அடியவர்க்கு எளியவனான கண்ணனின் திருவடிகளின் இனிமை உங்களை அவனிடம் முழுக்கும் தன்மை கொண்டது. அத்திருவடிகளையே எண்ண முயற்சி செய்வீர். ஆராய்ந்தால் கடல் அலைகள் கரைக்கு கொண்டு சேர்த்த மணல் துகள்களைக் காட்டிலும் பல பல யுகங்கள் உலகை ஆண்டவர்கள் பலர் உள்ளனர். 1000 சதுர்யுகங்களை பகலாகவும் இரவாகவும் கொண்ட நான்முகனும் உயிர் முடிந்து போனவர்தாம். இந்த உலகில் இதுவரை இருந்து மறைந்த நான்முகன்களை எண்ண முயன்றால் கங்கையில் உள்ள மண் துகள்கள் போன்றும் இந்திரன் பெய்கிற மழை துளிகள் போன்றும் எண்ணி முடிக்க இயலாதவர்கள். பெரிய மரம் புரிந்து விழுந்தால் அருகில் உள்ள அனைத்தையும் வீழ்த்துவதைப் போல ஒருவன் இறந்தால் அவனை அண்டியிருக்கும் மற்றவர்களும் அழிவார்கள். வாழ்பவர்கள் வாழ்வும் கூட வாழ்கிறார்கள் என்று ஒரு வார்த்தைக்கு சொல்லலாமே தவிர அது ஒரு வாழ்க்கையா? இன்னும் கெடுப்பாயோ என்பதைப் போல அது ஒரு கேடுதான். அவ்வாழ்க்கை பெருமழையின் நீர்க்குமிழி போல அழிந்து அழிந்து தோன்றுவதாகத்தானே காணப்படுகிறது. உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் மாறாமல் நல்வாழ்வு வாழ்ந்தனர் என்று யாரும் உளரோ? நிலையில்லாத வாழ்வின் பின் ஓடுவதற்கு பதில் பனைமரம் போன்ற பெரிய கால்கள் கொண்ட குவலையா பீடத்தை வென்ற கண்ணபிரானின் திருவடிகளை சார்ந்து நிற்பீர். ஆழமாகவும் பரந்ததாகவும் உள்ள திருப்பார்கடலில் அடியவர் உய்த்திட கண்வளரும் எம்பெருமானுக்கு நான் அடிமை என்ற ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து அவனுக்காக அடிமைத்தனத்தை கைக்கொள்ள முயல்வீர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குளிர்ந்த பரந்த படுக்கையில் தம் அந்தப்புறத்து பெண்களை அமர வைத்து உங்கள் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இறந்தவாறு அரசன் நிற்கிறான். அரசு பணிகளும் தன்னை காண வந்தோரும் காத்து கிடக்க இவன் இங்கே பெண்களோடு சல்லாபித்து கிடக்கிறான். ஆனால் அப்பெண்களோ அவன் சொல்வதை கவனியாதவாறு தம் கூந்தலையும் ஆடையையும் சரி செய்திருக்க அதை பொருட்படுத்தாமல் அவர்களுடைய விருப்பமின்றியே கலவி அமுதத்தை பருகுகிறான். இப்படி மோக மயக்கத்தில் இன்றி இருப்பவன் ஒரு நாள் எல்லாம் இழக்கக்கூடும். உடுக்க ஆடை இல்லாமல் கோவணத்தை பின்புறம் கொண்டு சேர்க்க கூட நீளம் போதாதபடி முன்புறம் மட்டுமே தொங்கவிடப்படியான அவல நிலையில் வறுமையில் வருந்துவான். அப்போது அப்பெண்கள் வேறொருவனின் வசத்தில் இருப்பதை அறிந்தும் கூட அப்பெண்களையே வெட்கமின்றி நாடுவான். முன் தனக்காக உயிரையே கொடுக்க தயார் என்றவர்கள் இவன் செல்வம் இழந்த நிலை கண்டு அவனை ஏசி புறம் தள்ளுவர், இழிவார்த்தை பேசுவர். அதையெல்லாம் ஊடல் பேச்சாக நினைத்து பல்லிழிப்பான். நிலையில்லாத பெண்ணாசையின் பின் ஓடுவதற்கு பதில்
நீல மணி போல ஒளிவீசும் திருமேனியை உடைய எம்பெருமானின் திருநாமத்தை உரையீர். அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்று அவன் திருநாமங்களில் ஏதோ ஒன்றைச் சொன்னால் வாழ்வுக்கும் அது போதுமானது. அவன் திருமேனி அடியவர்களுக்காகவே உள்ளது. தமது அடியார்கள் திறத்தில் அவனுக்கு உள்ள ஆதரவுக்கு வரையறையே இல்லை. ஆதலால் அவன் திருமேனியை பற்ற முயற்சி செய்வீர். செல்வம் போலவே உணவு போன்ற வாழ்வாதாரமான மற்றவைகளுக்கும் அவன் அடிமையன்றோ? உயிர் வாழ உணவு என்றில்லாமல் அறுசுவை உணவையும் கண்களால் காண்பவை அனைத்தையும் வயிற்றில் இடமில்லாத போதும் அழகிய பெண்கள் ஊட்டுவதால் மறுக்காமல் தின்று திளைத்து ரத்தம் உறிஞ்சிய அட்டை போல நகரவும் முடியாமல் புரண்டு படுக்கவும் முடியாமல் தவித்தபடி கிடப்பான். உணவை அப்பெண்களுக்கும் ஊட்டிவிட்டு மகிழ்வான். ஆனால் இன்று எல்லாம் இழந்து தனது வாயில் இடுவதற்கு உணவில்லாமல் யாசகம் செய்யும் நிலை. அப்பெண்களோ வறியவனை அலட்சியம் செய்து முகம் கூட காட்ட மாட்டார்கள். இவன் பிச்சை கேட்க பல வீடுகளின் கதவுகளை தட்டியபடி திரிவான். நிலையில்லாத புலனாசையின் பின் ஓடுவதற்கு பதில் திருத்துழாய் அணிந்த இனிமையான ஆதியம் சோதியான எம்பெருமானின் எல்லையில்லா திருக்குணங்களை அனுபவிப்பீர். நல்ல குணங்களை உடையவராக நாட்டு மக்களை பேணும் நற்பண்போடும் வள்ளல்களாக உலகையாளும் மன்னவர்களும் இவை எல்லாம் எம்பெருமானின் திருவருளால் அமைந்தன என்பதை மறந்தால் அவற்றை இழப்பார்கள். அவனை அடிபணியாதவர்கள் சரிந்து போவார்கள். நெறி தவறாமல் தான தர்மங்கள் செய்தவனுக்கும் பலனில் விருப்பம் கொண்டு செய்யின் அது நிலை நிற்காது. பகவானே பலன் என்ற எண்ணம் இல்லையேல் எல்லாம் கைவிட்டு சென்றுவிடும். செல்வத்தின் நிலையில்லாமையை உணர்வது மட்டும் புருஷார்த்தம் அல்ல. மீண்டும் திரும்புதல் இல்லை என்ற பேற்றினை பெற வேண்டும். அது அமைய இனத்துத்தி அணி பணம் ஆயிரங்கள் ஆர்த்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி சேவை சாதிக்கும் எம்பெருமானின் திருநாமங்களில் எப்போதும் ஈடுபடுவீர். இவ்வுலகில் உள்ள இன்பங்கள் நிலையில்லாதவை. அதே போல ஸ்வர்க்கவாசமும் நிலையில்லாதது. ஸ்வர்க்கம் கிடைப்பது எளிதா? ஆழ்வாரின் உள்ள பயணம் தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.